நான் இன்னைக்கு செய்ய போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது என்னென்னா ரத்த சோகை இருக்கிறவங்க இதை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா என்னென்னா பூண்டு, தக்காளி, வெங்காயம் அது இல்லாமல் சீரகம்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்கரில் வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு நல்லா வடிச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை வந்து நான் ஒரு கட்டு வாங்கி அதில் பாதி வந்து சூப்புக்குன்னே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு வந்து மினிமம் வந்து ஒரு 20 பல் இருக்கணும். அதாவது ஒரே ஒரு பூண்டை மட்டும் நம்ம எல்லாத்தையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி வந்து நாட்டு தக்காளியாக இருந்தாலும் ஓகே, ஆப்பிள் தக்காளி ரெண்டுமே ஓகே. அதாவது இதுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது வந்து என்னென்னா எல்லாமே வந்து என்னென்னா ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. பூண்டு வந்து கெட்ட கொழுப்பை நீக்கும். அதே மாதிரி அனீமிக் இருக்கிறவங்க வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். பருப்பு, புரோட்டீன் எல்லாமே இருக்குது. இந்த கீரை வந்து தினமுமே நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம்னா பிபி இருக்கிறவங்க வந்து அதாவது பிபி நல்லாவே குறையும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அப்படியே போட்டுருங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து குக்கரில் வேக வைக்க தான் போகிறோம். அதனால தான் நான் அப்படியே எல்லாத்தையுமே போடுறேன். ஒரு சின்னதாக ஒரு வதக்குனா வந்து என்னென்னா அதாவது பச்சை வாசம் ரொம்ப இருக்காதுங்கிறதுனால நான் வந்து லைட்டாக வந்து ஒரு வதக்கிட்டு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சீரகம், மிளகு இதையும் நான் தட்டிட்டேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு, பாசிப்பருப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டியதில்லை. இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டா 1 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் முருங்கைக்கீரையை வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். இதையும் நம்ம தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 6 பேர் வந்து தாராளமாக சூப் குடிக்கலாம். இதை மூடி வச்சுட்டு நிறைய தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு வந்து சொல்லலை உங்கள்கிட்ட. இதுக்கு வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் இவ்வளோ ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதை வந்து ஒன்றும் நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து திக்காக வந்து வேணும்னா, அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஒரு அரைச்சிட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு அப்படியே கூட நம்ம வந்து அதாவது வடிச்சுக்கலாம். சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம இதிலிருந்து ஒரு கொஞ்சமாக அந்த பாசிப்பருப்பு இருக்கிறத மட்டும் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வேண்டாம். ஒரு கொஞ்சமாக தக்காளியெல்லாம் விட்டுருங்க. கீரையும் அந்த பருப்பு இருக்கிறத மட்டும் நம்ம ஒரே ஒரு கை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி எதுவும் இல்லாமல் நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை வந்து அரைச்சிருக்கேன். இது அவ்வளோதான். இப்போது சூப் வந்து செஞ்சாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது வந்து சால்ட் வந்து பத்தாது, கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பெப்பர் இருக்கிறதுனால தேவையில்லை பெப்பர் போட வேண்டியதில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி. நான் முருங்கைக்கீரை சூப் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.